கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான சீஷன் யார் என்று சொல்லி இந்த 6வது காரியத்தை நாம் பார்க்கிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரத்தினுடைய 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் போதே, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாமல் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தனக்கு உண்டானவைகளை வெறுத்து விட்டால்தான் நாம் என்ன செய்ய முடியுமா, அவருக்கு சீஷனா இருக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒரு சில காரியங்களை நமக்கு தெளிவாய் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் மற்ற காரியங்கள், அதாவது உலகத்துல இருக்கிறதான பாவங்கள், மோகங்கள், அசுத்தங்கள், பண ஆசை, பொறாமை, எரிச்சல், வஞ்சனை, துர்க்குணம், அகந்தை, சுயம், கீழ்ப்படியாமை, புறங்கூறுதல், அவிவிசுவாசம், கட்டுக்கதைகள், மற்றவர்களை குற்றப்படுத்துதல், பொய், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், இழிவான ஆதாயங்கள், இவைகளை விட்டு நான் என்ன செய்ய வேண்டும், நான் முதலாவது இவைகளை வெறுப்பதற்கு நான் பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு சீஷன் எப்படிப்பட்டவனா இருக்கு, உண்மையான சீஷன் யார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது, இந்த நாளில் அவர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தனக்கு உண்டானவைகளை வெறுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தனக்கு உண்டானவைகளை வெறுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருக்குள்ளே வேணும். ஏன்னா கிறிஸ்து அவர் என்ன சார் தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் வெறுத்து ஒதுக்கி விட்டு நான் என்ன செய்றேன், எனக்குள்ள இருக்கிறதான பாவங்களை உதறி தள்ளிவிட்டு நான் வரும்போது மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நான் சீஷனாய் மாற முடியும். இல்லாத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது, நான் சீஷனாய் மாற முடியாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல பண ஆசைங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் முதல்ல மனுஷன் வெறுக்க வேண்டிய ஒரு காரியமே. ஏன்னா இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அதாவது எல்லா பாவங்களுக்கும் முகாந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா பணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்டதான தன்மை பண ஆசை உள்ளவரிடத்துல நாம் என்ன செய்ய முடியாது, அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு வாழவே முடியாது. ஏன்னா அந்த நிறைவு, அதாவது மனதின் நிறைவுகள் எப்பவுமே என்ன செய்யும், ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே ஆசீர்வாதமான சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பண ஆசை ஒரு மனுஷன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா பணத்தை சார்ந்த காரியங்களை மட்டும் அவர் நினைச்சவர்கள் அதிகமாய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி ஒவ்வொரு காரியத்தை நாம் எடுக்கும்போது அவர்கள் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்காதபடிக்கு, எதை நான் வெறுக்க கூடாதோ அதை வெறுத்து இன்னைக்கு உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, தெய்வத்துக்கு தூரமாய் போய்கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அநேக பேர் என்ன பூமியில தெய்வனுக்கென்று வைராக்கியமா வாழ்ந்தவர்கள் கூட இன்னைக்கு இந்த பண ஆசையின் முகாந்திரம் என்ன செய்றாங்க, விழுந்து போயிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்க முடிகிறது. ஆதியில நல்ல வைராக்கியம் எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு பண ஆசையினால் இன்னைக்கு என்ன செய்றாங்க, எப்படியாவது இந்த பணத்தை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்றாங்க, அந்த பண ஆசை நிறைந்தவர்களாய் இன்னைக்கு தேவனுடைய திட்டத்துக்கு தூரமாய் விலகி போகிறவர்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தன்மை அல்ல. தேவனுடைய சீஷனா நான் இருக்க வேண்டும் என்று சொன்னா சகலத்தை நான் வெறுக்கிறேன். தேவனுடைய சீஷனா இருக்க முதலாண்டு சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் நான் எல்லாவற்றையும் வெறுத்து அவருடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது எனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவர் நிச்சயமா எனக்கு தருவார் என்று சொன்னா நான் சீஷனாக இருக்கிற. ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. கிருபையுள்ள பிதாவே, நாளுக்காய் சோதரம், இந்த வார்த்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி.
ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து என் அப்பாவாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் என்னையும் எங்களையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியை நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.